सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. ஸ்ரீ குருபியோ நம. இன்னைக்கு ராகவ யாதவீய காவியத்துல 20வது ஸ்லோகத்தை பதிவு பண்ண போறோம். இந்த ஸ்லோகத்துல எடுத்துட்ட விஷயம் என்னது அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்லோகத்தை நேரடியா படிக்கும் பொழுது இந்த கரனுடைய வதத்தை கேள்விப்பட்டு ராவணன் ரொம்ப கோபத்தை அடைகிறான். அது மட்டும் இல்லாத ராமரை எப்படியாவது பழி வாங்கணும், நான் யார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும், தன்னுடைய பராக்கிரமம் என்ன அப்படிங்கிறத ராமர்கிட்ட நிரூபிச்சு தன்னுடைய சகோதரனுடைய வதத்துக்கு ஒரு பழி வாங்குதல், அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்படியாக ஸ்லோகத்தை நேரடியாக பார்க்கும் பொழுது ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இதே ஸ்லோகத்தை பின்னாடியிலிருந்து முன்னாடி படிக்கும் பொழுது இந்திரன் கிருஷ்ணர் அந்த பாரிஜாத புஷ்பத்தை எடுத்து போகும் பொழுது எடுத்துன்னு போகாதீங்கன்னு சொல்லியிருக்கான். மீறி அவர் எடுத்துட்டும் போறார். அப்படி போகும் பொழுது இந்திரன் எப்படி அந்த இடத்துல நடந்துட்டான், அவருடைய நிலை எப்படி இருந்தது, இத நாம ஸ்லோகத்தை பின்னாடி இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருது. முதல்ல இந்த ஸ்லோகத்தை நேரடியாக படித்து அதுக்குண்டான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஹத பாபசயே ஹேயோ லங்கேஷோ யம சாரதீஹி ராஜிராவிரதே ராபோ ஹாஹாஹங்கிரஹ மாரகஹ. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். ஹத பாபசயே ஹேயஹ லங்கேஷஹ அயம் அசாரதீஹி ராஜி ராவிரதே ராபஹ ஹாஹ அஹங்கிரஹம் ஆரகஹ. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா, அதாவது அன்வய. ஹாஹா ராவிரதே ராபஹ கஹ அசாரதீஹி ஹேயஹ அயம் லங்கேஷஹ ஹத பாபசயே ராஜி அஹம் கிரஹம் ஆர. எடுத்த உடனே இதுல முதல் பதம் ஹா ஹா, ஒரு ஆச்சரியத்துல அல்லது ஒரு துக்கத்துல, இப்படி ஒரு சங்கல்பம் செய்கிறானே ராவணன் அப்படின்னு ஆச்சரியத்தில் எடுத்துக்கலாம். அல்லது தான் ராமரோட சண்டை போடுறதுக்கு பழி வாங்குறதுக்கு தயாராயிட்டானே, அவனுடைய நிலை என்ன ஆயிடும் அப்படின்னு ஒரு பశ్చాத்தாபத்திலையும் துக்கத்திலையும் ஹாஹான்னு எடுத்துக்கலாம். எப்படி அர்த்தம் பண்ணாலும் இந்த பதத்துக்கு அது தகுந்ததாதான் இருக்கும். இதுல முதல்ல ராவணனுடைய அந்த நிலையை சொல்லக்கூடியதான சில பதங்கள், அதாவது விசேஷணமாக வரக்கூடியதான சில பதங்கள். முதல்ல முதல் பதம் ராவிரதே ராபஹா அப்படின்னு ஒரு பதம். இதுல நாம இந்த பதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை நம்ம மூணா பிரிக்கலாம். முதல்ல ரா அப்படின்னு ஒரு எழுத்து, அதுக்கப்புறம் அவிரதா, அப்புறம் ஈராபஹா, அதையும் நம்ம ரெண்டா பிரிக்கலாம், ஈரா பஹா அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல அவிரதம்னு ஒரு பதத்தை பிரிச்சுட்டோம். அவிரதம்னா சந்ததம், எப்பொழுதும். எப்பொழுதும் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, ஈராம் பிபதி. ஈரா அப்படின்னா சுரா, அதாவது போதையை தரக்கூடியதான அந்த ஒரு வஸ்து. அந்த வஸ்துவை அவன் என்ன பண்றான்? பிபதி பிபதி இதி பஹா. அவிரதம் சுரா மத்தியம், பிபதி இதி அவிரதேராபஹா. முதல்ல ஒரு எழுத்து இருக்கு ரா அப்படின்னு. அவன் எப்பேற்பட்டவன்? அத்தியந்தம் உக்ரஹா தீக்ஷ்ணஹா. ரா அப்படின்னா தீக்ஷ்ணஹா அப்படின்னு அர்த்தம். மிகவும் உக்ரமானவன், அதாவது சீக்கிரமாகவே கோபத்துக்கு வசப்பட்டுடுவான். அதனாலதானே இப்போ இப்படி ஒரு சங்கல்பம் பண்ண போறான், ராமரை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு. தீர அமர ஆலோசிச்சு ஒருத்தர் காரியம் செய்யறாருன்னு சொன்னா அவருக்கு இந்த கரண் என்ன தப்பு பண்ணா, அந்த கரண் போறதுக்கு யார் காரணமா இருந்தா அவ, அதாவது அந்த சூர்பனகை
என்ன தப்பு பண்ணா, இப்படி எல்லாம் ஆலோசிச்சுப்பான். இப்படி எல்லாம் ஆலோசிக்கலைங்கிறதுனாலே தெரிகிறது கோபத்துக்கு சீக்கிரமா வசப்பட்டுடுவான் இந்த ராவணன் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அதனாலதான் உக்ரஹா தீக்ஷ்ணஹா, மிகவும் உக்ரமானவன். தவிர எப்பொழுதும் சாதாரணமா இந்த தீக்ஷணமா உக்ரமா இருக்கிறதே நமக்கு என்னத்தை கொடுக்கும், ஒரு விவேகத்தை நம்மிடந்து அழிச்சிடும். தவிர இது எப்படி இருக்கான் நிலை வேற. அவிரதம் சந்ததம், எப்பொழுதும் இராம் பிபதி சுராம் பிபதி. அப்ப சொல்லணுமா அவனுக்கு, இப்பேற்பட்டவனாக இருக்கிறான் இந்த ராவணன். ராவிரதே ராபஹா, அது மட்டும் இல்லை, கஹா கோரமானவன், பயங்கரமானவன். அசாரதீஹி, சாரம் சொன்னா ரொம்ப சத்துள்ள ஒரு வஸ்துன்னு அர்த்தம். தீஹின்னு சொன்னா புத்தி, புத்திர் மனிஷா தீஃப் பிரஜான்னு சொல்றோம். தீஹின்னா புத்தி, அதாவது நல்ல ஒரு விவேகத்துடன் கூடிய புத்திய உடையவனை நம்ம எப்படி சொல்லுவோம், சாரதீஹி, நல்ல ஒரு விவேகின்னு அர்த்தம். ஆனா இங்க ராவணன் எப்படி இருக்கான், அசாரதீஹி, விவேகமற்றவனாக இருக்கிறான். இதுக்கு இவ்வளவு விசேஷம் மேற்கொண்டு சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னா, இவனுக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்தது, நாம ராமரை பழி வாங்கணும் அப்படின்லாம் ஏன் எண்ணம் வருது அப்படின்னா, இவ்வளவு ஒரு துர்குணங்களை கொண்டவனாக இருக்கிறான். அசாரதீஹி, அது மட்டும் இல்லை, ஹே யஹா குத்ஸ்யஹான்னு அர்த்தம், மதிக்கத்தகுந்தவன் அல்ல. யார் அவன், அயம் லங்கேஷா, அயம் இந்த, லங்கேஷா லங்காதிபதி, யாரு, ராவணஹா. சரி, இந்த ராவணன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, ஹத பாபச்சயே, ஹத பாபச்சயேன்னு இருக்கு. இதுல நாம மூணா பிரிச்சுக்கலாம். ஹதன்னா நாசம் செய்யப்பட்ட, யாரு நாசமானார்கள், பாபிகள், அதாவது கரன் முதலிய துஷ்டர்கள். ஹத பாப சயா, சயஹான சமூகான்னு அர்த்தம், ஒரு கூட்டம், அதாவது பாபம் செய்கின்ற துஷ்ட கூட்டம், கரன் முதலிய துஷ்டர்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்தை ராமர் நாசம் செய்து விட்டார். அப்போ இந்த கூட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு, நாசமடைந்த பாபம் செய்தவர்களுடைய கூட்டமா இருக்கு. இப்படி இருக்கையில் அப்படின்னு நம்ம 7ஆம் வேற்றுமையில இதை சொல்லுவோம், சப்தமி விபக்தின்னு சொல்லுவோம், சதி சப்தமி. இவ்வாறாக நடந்து இருக்கையில் ஹத பாபச்சயே, என்ன பண்ணினார் இவர், தஸ்மின் ராஜி, ராஜின்னு சொன்னா ராஜாவின் இடத்தில், அதாவது ராமச்சந்திரன் இடத்தில், அவரிடத்தில் என்ன பண்ணினான், அகம் கிரகம் ஆஹ. அகங்கிரகம் என்னது, அகம் புத்தி, நான் யார், எப்பேற்பட்டவன், அவரை எப்படியாவது பழி வாங்கி நான் எப்பேற்பட்ட பராக்கிரமி என்பதை நிரூபிப்பேன் அப்படிங்கிற ஒரு அகம் புத்தி. அந்த புத்தியை பிராப அடைந்தார். ஆரன் சொன்னா பிராப அடைந்தார், யாரு, ராவணன். இப்படியாக ஸ்லோகத்தை நேரடியாக படிக்கும் பொழுது ராவணன் எப்பேற்பட்டவன், அவனுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறதாக ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடியிலிருந்து முன்னாடி படிக்கும் பொழுது என்ன அர்த்தம் வருது அப்படிங்கிறத ஸ்லோகத்தை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு படிக்கலாம். घोरमाहग्रहं हाहा पोराते रविराजिराः धीरसामयशोकेलं यो हेये च पपातः. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா, घोरम ஆஹ கிரகம் ஹாஹா பஹ ஆராதேஹ ரவிராஜிராஹ தீர சாமய சோகே அலம் யஹ ஹேயே ச பபாதஹ. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா அன்வயா, ரவிராஜிராஹ யஹ ஹாஹா பஹ ஹேயே தீர சாமய சோகே ஹ அலம் பபாத கோரம் ச ஆராதேஹ கிரகம் ஆஹா. இப்போ இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு பதமா எடுத்துன்னு நம்ம அர்த்தம் பார்க்க போறோம். முதல்ல ரவிராஜிராஹ அப்படின்னு ஒரு பதம். இந்த ரவிராஜிராஹ ஹாஹா பஹா இதெல்லாம் இந்திரனுக்கு விசேஷணமா இருக்கு. இந்த இந்திரன் எப்பேற்பட்டவன், சாமானியன் இல்லை, அதை சொல்றதுக்காக இந்த ரவிராஜிராஹா அப்படின்னு ஒரு பதம்.
என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு கேட்டா, ரவிஹின்னு நமக்கு தெரியும், சூரியன் அப்படின்னு அர்த்தம். ராஜிஹி அப்படின்னு சொன்னா பிரகாஷா, தீப்திஹின்னு அர்த்தம், சோபா. அதாவது சூரியனை போன்ற பிரகாசம். ரவி ராஜிஹி எப்பேற்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப தங்கம் போல மின்னுகின்றதா இருக்கும். சூரியனுடைய ஒரு கிரணங்கள் எந்த வர்ணத்தில் இருக்கும்னு சொன்னா சுவர்ணம் போல ரொம்ப மினுமினுப்பா இருக்கும். இப்பேற்பட்டதான ஒரு ஆபரணங்களை கொண்டவன். ரவிரிவ சூரியஹா இவ ஆஜிஹி அப்படின்னா தீப்திஹி. அந்த தீப்திஹிங்கிறது எதுக்கு விசேஷனம்? பிரகாஷா அப்படிங்கிறது அந்த சுவர்ண பூஷணங்களுக்கு, இந்திரன் தரிச்சுண்டு இருக்கக்கூடியதான சுவர்ண பூஷணங்கள் இருக்கு இல்லையா, அலங்கார வஸ்துக்கள், அதற்கு விசேஷனம். அப்பேற்பட்டதான பூஷணங்களை அணிகலனை கொண்டவன் யாரு அப்படின்னு சொன்னா இந்த இந்திரன் அப்படின்னு தெரியாது. அல்லது நாம இதுல நேரடியாவே அர்த்தம் சொல்லதா இருந்தால், ரவிரிவ சூரியனை போன்ற, சூரியனை போன்ற பிரகாஷா அப்படின்னு சொன்ன அர்த்தம் அதுவே சுவர்ணம் போன்ற இருக்கின்றதான ஒரு வர்ணம், அதை போல பிரகாசிக்கக்கூடிய இந்திரன் இப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணலாம். அதாவது நேரடியாக இந்திரனுக்கே சுவர்ணம் போன்ற தேகத்தை கொண்டவன் அப்படின்னு நாம இந்த இடத்துல அன்வயப்படுத்தலாம். இப்பேற்பட்டவன் யஹா எவன் ஒருவன், ஹாஹா பஹா. ஹாஹா அப்படின்னு கந்தர்வால இருக்கக்கூடிய சில பேருடைய பெயர் அது. ஹாஹா ஹூஹூச்சைவமாத்யாஹ கந்தர்வாஸ்திரிதிகூகசாம் அப்படின்னு அமரத்தை நம்ம பார்க்கிறோம். ஹாஹா ஹாஹான் பாத்தி, பாத்தினா ரக்ஷத்தின்னு அர்த்தம். ஹாஹா பஹ, ஹாஹா முதலிய கந்தர்வர்களை ரட்சிக்கின்றவன், அரசன் அர்த்தம். தேவர்களுடைய அதிபதி தேவேந்திரன். அப்போ இந்த ஹாஹான் மட்டும் ஏன் இங்க சொல்றா? இதுதான் நம்ம உபலட்சணம்னு சொல்லுவோம். பல பேர்ல ஒருவரை எடுத்து இவர் போன்றவர்களை காப்பாற்றுகின்றவன், ஹாஹா முதலே கந்தர்வர்களை காப்பாற்றுகின்றவன் அப்படின்னு சொன்னா மற்ற தேவர்களையும் காப்பாற்றுபவன் அர்த்தம். அதுல காப்பாற்றப்படுகின்றவர்கள்ல ஒரு சிலர் எடுத்து காமிக்கிறது அப்படிங்கிறத நம்ம உபலட்சணம்னு சொல்லுவோம். இங்க அப்படித்தான் இருக்கு. ஹாஹா பஹா, இவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, ஹேயே தீர சாமய ஷோகே. நல்ல ஒரு பதம் இது. ஹேயஹான்னு சொன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம் குத்ஸ்யம்னு அர்த்தம், அதாவது அது நிந்திக்க தகுந்தது. இப்போ இவனிடத்துல இருக்கக்கூடியது எது நிந்திக்க தகுந்தது இந்திரன் இடத்துல அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணரை பார்த்து பயந்தான். பயந்து அவரிடத்துல ரொம்ப சாவதானமாக ஒரு சாந்த வச்சனத்திலையும் சொன்னா, போரிடுறதுக்கும் பயம், இப்படி எல்லாமா சேர்ந்து அவனுக்கு ஒரு துக்கத்தை கொடுத்துருது தேவேந்திரனுக்கு. இப்போ அந்த தேவேந்திரன் ரொம்ப ஒரு துக்கத்திலே இருக்கான். இந்த துக்கம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா சொல்றார். தீரசாமய ஷோகே அப்படின்னு சொல்றார். தீரஹா அப்படின்னு சொன்னா யாரு? நல்ல ஒரு விவேகத்தை உடையவன், நல்ல ஒரு சாமர்த்தியத்தை உடையவன், அவனுக்கு தீரஹான்னு பேர். இந்த தீரர்களுக்கு, தீரனாக யார் இருக்கிறானோ அவர்களுக்கு ஒரு வியாதி என்னதுன்னு கேட்டா பயம், துக்கம். தீரர்களுக்கு ஆமயபூதே, ஆமயகான்னு சொன்னா வியாதின்னு அர்த்தம். ஆமயமாக இருக்கின்ற, அதாவது வியாதியை போன்று இருக்கின்றது எது? துக்கம். அந்த துக்கம் தீரர்களையே அந்த புத்தியை நாசம் பண்ணி விட்டுடும். அந்த தீரனா இருக்கக்கூடியவன் புத்தி அளவுல வலுவிழந்தவனாக ஆயிடுவான். இப்படியாக பண்ணக்கூடியது துக்கம். அதனாலதான் தீரர்களுக்கு இந்த துக்கம் அப்படிங்கிற ஒரு பொருள் ஒரு வியாதியாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அது ஹேயஹா, அதாவது விட்டுவிட வேண்டியது, நிந்திக்க தகுந்தது, துக்கம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதாக இந்த கவி இந்த இடத்த சொல்றார். ஹேயே தீர சாமய ஷோகே, நிந்திக்க தகுந்ததும் நல்ல தீரர்களுக்கு, ஞானிகளுக்கும் கூட, விவேகிகளுக்கும் கூட வியாதியை போன்றதுமான துக்கத்தில் என்ன ஆயிடுத்து? இப்போ ஹ அலம் பபாத, தன்னை தானே
மேற்கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சியை பண்றான், இந்த துக்கத்திலிருந்து விடுவித்துக்கிறான். எப்படின்னு சொன்னா அலம் பபாத, இந்த துக்கம் நான் ஏன் படணும், போதும் இதோட நிறுத்துவோம் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோட, அதாவது கிருஷ்ணரை எதிர்க்கிறதுக்கு துணிந்து விடுகிறான் அப்படிங்கிறதாக இந்த துக்கத்தை போதும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தன்னைத்தானே முன்னேற்றுக் கொள்கிறான். யாரு? இந்திரன். சரி, இப்படி தன்னைத்தானே ஒரு முன்னேற்று கொள்வதற்கு என்ன பண்ணினா, ஒரு தைரியத்தை வரவழைச்சுட்டான். வந்து என்ன பண்ணினான்னு கேட்டான். அங்கதான் மறுபடியும் ஒரு தப்பு பண்றான், ஒரு கோரமான காரியம் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னது? கோரஞ்ச அராதேஹே கிரகம் ஆஹா. அதாவது கோரமான ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சான். என்ன காரியம்? அராதேஹே, சத்ரோன்னு அர்த்தம். அதாவது இப்போ இந்த இடத்துல சத்ருவாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர், அவருடைய கிரகம் அப்படின்னா பிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஆஹா, ஆஹான்னு சொன்னார், அதாவது கட்டளை இட்டார். ஜெயந்தனை கூப்பிட்டு அந்த கிருஷ்ணரை கட்டி போடு அப்படின்னு, அதாவது பந்தனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாராம். இது எப்பேற்பட்ட ஒரு காரியம், கோரமான காரியம் இல்லையா? அந்த பரமாத்மாவை கட்டுப்படுத்த முடியுமா? அதுல இவர் ஈடுபட்டிருக்கார். அப்படிங்கறதுனாலேயே கவி சொல்லும் பொழுதே கோரஞ்ச ஆஹா, கோரமான ஒரு காரியத்தை, விபரீதமான ஒரு காரியத்தை செய்யும்படி ஆஹா கட்டளை இட்டார். என்னது அந்த காரியம்? ஆராதேஹே சத்ரோஹோ கிரகம் பந்தனம், அதாவது சத்ருவாக தற்பொழுது தெரிகின்ற கிருஷ்ணருடைய பந்தனம் தான் இங்க கோரம் காரியம். அதை செய்வதற்கு கட்டளை இட்டான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அருமையா, முன்னாடி பார்த்தால் ஒரு நல்ல ஒரு அர்த்தம், நல்ல ஒரு வர்ணனை, பின்னாடி இருந்து பார்க்கும் பொழுது வேற ஒரு விஷயம், அதே மாதிரி நல்ல ஒரு அழகான வர்ணனையாக இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை வருகின்ற பதிவுகளில் நாம் பார்க்கலாம்.